வணக்கம். தியானம், நிகழ்கால கவனம் இந்த வார்த்தைகளை நாம இப்போ எல்லா இடத்துலயும் கேக்குறோம். ஆமா, ரொம்பவே பிரபலமாயிடுச்சு. ஆனா இது வெறும் மன அமைதிக்கான ஒரு பழக்கமா, இல்ல நிஜமாவே நம்ம மூளையையும் உடலையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருவியா? நல்ல கேள்வி. இத தெரிஞ்சுக்க தான் நீங்க எங்க கூட சில முக்கியமான ஆய்வு கட்டுரைகளை பகிர்ந்திருக்கீங்க. இதய ஆரோக்கியம், மூளைத்திறன், மனநலன்னு பல கோணங்கள்ல இது அலசுது. ஆமா, இது ஒரு மேலோட்டமான பார்வை இல்ல. நம்மிட 2 பெரிய மெட்டா ஆய்வுகள் இருக்கு. மெட்டா ஆய்வுகளா? அதாவது பல ஆய்வுகளை ஒன்னா சேர்த்து பார்க்கறது. ஒன்னு கிட்டத்தட்ட 9500 பேரோட தகவல்களை வச்சு நம்ம மூளையோட அறிவாற்றல் மேல நிகழ்கால கவன பயிற்சிகள் என்ன செய்யுதுன்னு பாக்குது. ஓகே. இன்னொன்னு, நம்ம மனசை போட்டு வாற்ற அந்த அசைபோடும் சிந்தனைய இது எப்படி கட்டுப்படுத்துதுன்னு ஆராயுது. இது வெறும் நம்பிக்கைகளை பத்தினது இல்ல, அறிவியலை பத்தினது. அருமை. அப்போ உடல், மூளை, மனம், அப்புறம் நடைமுறை வாழ்க்கைன்னு வரிசையா போலாம். சரி. முதல்ல நம்ம உடல்ல மிக முக்கியமான உறுப்பான இதயத்துல தியானத்தோட தாக்கம் என்னன்னு ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஐரோப்பிய இருதயவியல் திறனாய்வு இதழ்ல வந்திருக்கிற ஒரு கட்டுரை உங்ககிட்ட இருந்து வந்திருக்கு. இதுல தியானம் இதய நோய்க்கான தடுப்பு மற்றும் சிகிச்சையில எப்படி பார்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் என்ன? இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, தியானம் இதய ஆரோக்கியத்துக்கு உதவலான்னு இந்த ஆய்வு சொல்லுது. ஆனா ஆதாரங்கள் இன்னும் முழுமையா உறுதியாகல. ஒரு பக்கவிளைவில்லாத துணை சிகிச்சை மாதிரி தான் இப்போதைக்கும் பாக்குறாங்க. ஆனா சில குறிப்பிட்ட விஷயங்கள்ல இதோட தாக்கம் ரொம்பவே வெளிப்படையா தெரியுது. உதாரணத்துக்கு புகைப்பிடிக்கிற பழக்கத்தை எடுத்துக்குவோம். ஓ, புகைப்பழக்கத்தை நிறுத்த தியானம் உதவுமா? அது எப்படி? ஆமா, சில ஆய்வுகள்ல பாரம்பரிய முறைகளை விட தியானம் சார்ந்த பயிற்சிகள் புகைப்பழக்கத்தை விடுறதுக்கு அதிக வெற்றியை தருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படியா? இதுக்கு காரணம் நம்ம மூளையில நடக்கிற ஒரு மாற்றம். மூளையோட முன்பக்கத்துல இருக்கிற ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னு ஒரு பகுதி இருக்கு. ஒரு நிமிஷம், ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னா அத கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா? நிச்சயமா. அத உங்க மூளையோட சிஇஓ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மூளையோட சிஇஓ. சரி. முடிவெடுக்கிறது, ஆசைகளை கட்டுப்படுத்துறது, நீண்டகால திட்டமிடல்னு எல்லா முக்கியமான வேலைகளையும் அதுதான் செய்யுது. திடீர்னு புகைப்பிடிக்கணும்னு ஒரு ஆசை வரும்போது, வேண்டாம், இது உடம்புக்கு நல்லதில்லன்னு ஒரு குரல் உள்ளிருந்து சொல்லுமே. ஆமா, சொல்லும். அது இந்த சிஇஓ கிட்ட இருந்து தான் வருது. தியான பயிற்சிகள் இந்த சிஇஓவை வலுப்படுத்துது. அதனால திடீர் ஆசைகளை கட்டுப்படுத்த முடியுது. இது ரொம்ப நல்லா புரியுது. சிஇஓவை வலுப்படுத்தினா கம்பெனி நல்லா இயங்கும். அதே மாதிரி மூளையோட சிஇஓவை வலுப்படுத்தினா நம்ம முடிவுகளும் நல்லா இருக்கும். சரி, அடுத்ததா ரத்த அழுத்தம் பத்தி என்ன சொல்றாங்க? அது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. ஆமா, ஆனா இங்கதான் முடிவுகள் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. எப்படி? சில ஆய்வுகள்ல ஒரு 8 வாரம் தியானம் செஞ்சதுக்கு அப்புறம் ரத்த அழுத்தம் கணிசமா குறைஞ்சிருக்கு. ஆனா ஹார்மோனி ட்ரையல் மாதிரி பெரிய விரிவான ஆய்வுகள்ல குறிப்பிடத்தக்க பெரிய நன்மை எதுவும் தெரியல. அதனாலதான் இன்னும் உறுதியான முடிவு இல்லைன்னு சொல்றோம். இந்த மாதிரி கலவையான முடிவுகள் வரும்போது அமெரிக்க ஹெதய சங்கம் எதுக்காக இதை ஒரு மாற்று சிகிச்சையா பரிந்துரைக்குது? நேரடியான பலன் இல்லைனாலும் வேற ஏதாவது மறைமுகமான நன்மைகளை அவங்க பாக்குறாங்களா? மிகச்சரியான கேள்வி. அவங்க இத நேரடி மருந்தா பார்க்கல. ஆனா இரத்த அழுத்தத்துக்கு மன அழுத்தம் ஒரு முக்கியமான காரணம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. தியானம் மன அழுத்தம், பதட்டம், மனச்சோர்வு இது எல்லாம் குறைக்கிறதுக்கு நல்லாவே உதவுதுன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில இது மறைமுகமா இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுது. ஓ, அப்படிதான் வருதா? ஆமா, அதனாலதான் மருந்து, உடற்பயிற்சி, உணவு முறை மாற்றங்களோட சேர்த்து ஒரு துணை சிகிச்சையா இதை முயற்சி பண்ணலாம்னு சொல்றாங்க. அப்போ இது இதயத்தை அமைதிப்படுத்துறது மூலமா ஒட்டுமொத்த உடலையும் அமைதிப்படுத்துது. சரி, தியானம் உடல்ல அழுத்தத்தை குறைக்கும் போது அது நம்ம அறிவாற்றல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது? அதாவது இதயம் அமைதி அடையும் போது மூளை கூர்மையாகுதா? நீங்க பகிர்ந்த அந்த 111 ஆய்வுகளை வச்சு செஞ்ச மெட்டா ஆய்வு இத பத்தி தான் பேசுதுன்னு நினைக்கிறேன். அதேதான். இப்போ நம்ம மூளைக்குள்ள போறோம். இந்த ஆய்வு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது சின்ன சின்ன ஆய்வுகளோட முடிவுகள் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய சித்திரத்தை காட்டுது. சரி. இதோட முடிவு என்னன்னா, நிகழ்கால கவன பயிற்சிகள், அதாவது MBRS 6 முக்கியமான அறிவாற்றல் திறன்கள்ல ஒரு சிறியது முதல் மிதமான ஆனா அர்த்தமுள்ள முன்னேற்றத்தை ஏற்படுத்துது. 6 திறன்களா? அது என்னன்னு? உதாரணத்துக்கு நம்ம ஞாபக சக்தியை அதிகப்படுத்துமா? இது பொதுவான ஞாபக சக்தியை விட சில குறிப்பிட்ட திறன்களை குறிக்குது. உதாரணத்துக்கு பணி நினைவகம், அதாவது ஒர்க்கிங் மெமரி,
வர்க்கிங் மெமரி. ஆமா, இது உங்க மூளையோட தற்காலிக ஸ்கிராட்ச் பேட் அல்லது ஒயிட் போர்டு மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓகே. ஒரு ஃபோன் நம்பரை கேட்டு அதை டயல் பண்ற வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிறோங்க. அதுதான் இது. அந்த ஒயிட் போர்டுல தகவல்களை இன்னும் துல்லியமா எழுதி வைக்க தியானம் உதவுது. ஓகே. பணி நினைவகத்தின் துல்லியம். வேற என்ன திறன்கள்? அடுத்தது செயல்பாட்டு கவனம், எக்ஸிகியூட்டிவ் அட்டென்ஷன் சொல்லுவாங்க. இதை உங்க மூளையோட ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்னு சொல்லலாம். ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர். ஆமா, எந்த விஷயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும், எதை ஓரங்கட்டணும்னு இதுதான் முடிவு பண்ணும். அப்புறம் தடுப்பு துல்லியம், அதாவது தேவையில்லாத விஷயங்களை செய்யாம தடுக்கிறது. இன்ஹிபிஷன். ஆமா, இது உங்க மனசோட பிரேக் பெடல் மாதிரி. இந்த திறன்கள் எல்லாம் மேம்படுதுன்னு ஆய்வு சொல்லுது. ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. துல்லியம், அதாவது ஆக்யூரசி அதிகமாகுது. ஆனா வேகம், ஸ்பீட் அதிகமாகலன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம வேகமா வேலை செய்யணும் தானே நினைப்போம். இதுதான் இந்த ஆய்வோட மிக முக்கியமான கண்டுபிடிப்பு. யோசிச்சு பாருங்க, இது உங்களை ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி வேகமா ஆக்காது, ஆனா உங்க மனசோட ஃபோக்கஸ் பட்டனை கூர்மையாக்குறது மாதிரி. சரி. அவசரமா பல வேலைகளை அரைகுறையா செய்யறதுக்கு பதிலா ஒரு வேலையை நிதானமா தவறில்லாம செய்யற திறனை இது வளர்க்குது. கரெக்ட். இன்னைக்கு நம்மள சுத்தி எவ்ளோ கவனச்சிதறல்கள் இருக்கு. இந்த சூழல்ல இது ஒரு சூப்பர் பவர் இல்லைன்னாலும் ரொம்ப முக்கியமான ஒரு திறமை தானே. ஆமா, நிச்சயமா. இந்த ஆய்வுல வேற என்ன முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? உதாரணமா யாருக்கெல்லாம் இது அதிக பலன் கொடுக்கும்? சில முக்கியமான விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்னு, இந்த பயிற்சியை எப்படி எடுத்துக்கிறோங்கிறது. ஒரு செயலிய, அதாவது ஆப்பை வச்சு தனியா செய்யறத விட ஒரு பயிற்றுவிப்பாளர் நேரடியா சொல்லிக் கொடுக்கும்போது பலன்கள் அதிகமா இருக்கு. இது ஆச்சரியமா இருக்கே. ஏன்னா ஹெட்ஸ்பேஸ், காம் மாதிரி செயலிகளை கோடிக்கணக்கான மக்கள் பயன்படுத்துறாங்க. அப்போ அந்த செயலிகள் பயனற்றவைன்னு இந்த ஆய்வு சொல்லுதா? இல்ல. நல்ல கேள்வி. செயலிகள் பயனற்றவைன்னு சொல்லல. எதுவுமே செய்யாம இருக்கிறதுக்கு ஒரு செயலிய பயன்படுத்துறது நிச்சயம் நல்லதுதான். சரி. ஆனா ஒரு வழிகாட்டியோட இருப்பு, அவங்க கொடுக்கற ஊக்கம், நம்ம சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதெல்லாம் சேர்ந்து இன்னும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு ஆய்வு காட்டுது. ஓகே. இரண்டாவதா யாருக்கு அதிக நன்மை கிடைக்குதுன்னு பார்த்தா, ஏற்கனவே மனநல அறிகுறிகள், உதாரணமா பதட்டம், மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாதவங்களை விட அதிக பலன் கிடைக்குது. சரி, மூளையோட செயல்திறனை பத்தி பார்த்துட்டோம். இப்போ மனசோட இன்னொரு சவாலான பகுதிக்கு வருவோம். சில சமயங்கள்ல ஒரு கெட்ட விஷயம் நடந்தா அதையே திரும்ப திரும்ப மனசுல ஓட்டி பாப்போமே. ஆமா, அத பத்தி பேசலாம். அசைபோடும் சிந்தனை, ருமினேஷன். ஆமா, ஒரு மோசமான மீட்டிங் முடிஞ்ச பிறகு நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது, இப்படி பேசியிருக்க வேண்டும், மீண்டும் மீண்டும் மனசுக்குள்ள ஓட்டி பாக்குறது. அதேதான். நீங்க சொல்றது சரிதான். அந்த மனச்சுழற்சி தான் அசைபோடும் சிந்தனை. இது மனச்சோர்வுக்கும் பதட்டத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம். இத பத்தி தான் அடுத்த மெட்டா ஆய்வு பேசுது. சரி, 29 ஆய்வுகளை உள்ளடக்கிய இந்த ஆய்வு நிகழ்கால கவன அடிப்படையிலான அறிவாற்றல் சிகிச்சை, அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்ட் காக்னிட்டிவ் தெரப்பி, MBCT பத்தி பேசுது. அதோட முடிவுகள் என்ன சொல்லுது? இதோட முக்கிய கண்டுபிடிப்பு ரொம்ப நேரடியானது. MBCT இந்த அசைபோடும் சிந்தனையை கணிசமா குறைக்குது. ஓ, அது மட்டும் இல்ல, சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த நல்ல விளைவு நீண்ட காலத்துக்கு தொடருது. இது தற்காலிகமான தீர்வு இல்லைங்கிறது இது காட்டுது. அசைபோடும் சிந்தனையை குறைக்கிறது மட்டும் இல்லாம தன்னிறக்கம், அப்புறம் சிந்தனைகளிலிருந்து விலகி நின்று பார்க்கும் திறன், டீசென்ட்ரிங் போன்ற விஷயங்களும் அதிகமாகுதுன்னு அந்த ஆய்வு சொல்லுதே. ஆமா, இந்த விலகி நின்று பார்ப்பதுங்கிறத கொஞ்சம் விளக்க முடியுமா? கேட்க நல்லா இருக்கு, ஆனா நடைமுறையில அது எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு, நான் ஒரு தோல்வி அடைஞ்சவன்னு ஒரு எண்ணம் வந்தா அதை எப்படி விலகி நின்னு பார்க்கறது? மிக அருமையான கேள்வி. இதுதான் MBCTயோட மையப்புள்ளி. பொதுவா நான் ஒரு தோல்வி அடைஞ்சவன்னு ஒரு எண்ணம் வந்தா நாம் என்ன செய்வோம்? அதோட சண்டை போடுவோம். ஒன்னு அந்த எண்ணத்தோட சண்டை போடுவோம், இல்ல நான் தோல்வி இல்லைன்னு. இல்லனா அந்த எண்ணத்தை முழுசா நம்பி உடைஞ்சு போயிடுவோம். ஆமா, அது உண்மைதான். ரெண்டுமே அந்த எண்ணத்துக்கு அதிக சக்தியை கொடுக்குது. ஆனா விலகி நின்று பார்க்கிறதுங்கிறது மூணாவது வழி. அந்த எண்ணத்தை கவனிச்சு, ஓ, நான் ஒரு தோல்வி அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போ என் மனசுல தோன்றி இருக்கு அப்படின்னு நமக்கு நாமே சொல்லிக்கிறது மாதிரி. அந்த எண்ணம் நீங்க இல்ல, அது உங்க மனசுல வர்ற ஒரு வானிலை அறிக்கை மாதிரி. மேகம் மாறி வருது, கொஞ்ச நேரத்துல போயிடும். ஓகே. இந்த சின்ன மனநிலை மாற்றம் அந்த எண்ணத்தோட சக்தியை முழுசா குறைச்சிடும். நீங்க அந்த எண்ணத்தை அடக்க முயற்சி செய்யல, அதை நம்பவும் இல்ல, வெறும் சாட்சியா பாக்குறீங்க. இதுதான் அசை போடும் சிந்தனை சுழற்சியை உடைக்குது. இது ஒரு பெரிய மனமாற்றமா தெரியுது. எண்ணங்களை எதிரியா பார்க்காம நம்ம மனசுல வந்து போற விருந்தாளியா பார்க்கறது. கரெக்ட். சரி, இந்த அறிவியல் சான்றுகள் எல்லாம் அருமை.
ஆனா இதை எப்படி நம்ம நடைமுறை வாழ்க்கையிலயும் சுகாதார அமைப்புகள்லயும் கொண்டு வருது? தி மைண்ட்ஃபுல்னஸ் இனிஷியேட்டிவ் சமர்ப்பிச்ச ஒரு அறிக்கை இத பத்தி பேசுது இல்லையா? ஆமா, அந்த அறிக்கை இந்த ஆய்வுகளை எப்படி கொள்கை அளவில பயன்படுத்தலாம்னு விளக்குது. உதாரணத்துக்கு இங்கிலாந்துல இருக்கிற நைஸ் அமைப்பு. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஹெல்த் அண்ட் கேர் எக்ஸலன்ஸ். ஆமா, அவங்களோட வழிகாட்டுதல்கள்ல ரொம்ப முக்கியமான பரிந்துரைகளை செஞ்சிருக்காங்க. மனச்சோர்வுல இருந்து மீண்டு வந்தவங்க திரும்பவும் அதுக்குள்ள போகாம தடுக்கிறதுக்கு MBCT-ய ஒரு முக்கிய சிகிச்சையா பரிந்துரைக்கிறாங்க. அப்போ இது ஒரு தடுப்பு முறையா பார்க்கப்படுது. மிகச்சரியா. நோய் வந்த பிறகு சிகிச்சை கொடுக்கறத விட வராம தடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். உண்மை. அது மட்டும் இல்லாம பணியிடங்கள்ல எல்லா ஊழியர்களுக்கும் நிகழ்கால கவனப் பயிற்சிகளை வழங்கலாம்னு கூட அவங்க பரிந்துரைக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு கரைபடியாத நான் ஸ்டிக்மடைசிங் சிகிச்சை. அத கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது எனக்கு மனநல பிரச்சனை இருக்குன்னு சொல்ல தயங்குறவங்க கூட நான் மன அழுத்தத்தை குறைக்க ஒரு பயிற்சிக்கு போறேன்னு சொல்றது எளிது. இது ஒரு முக்கியமான புள்ளி. இது குறிப்பிட்ட நோய்களுக்கு மட்டும் இல்லாம பரந்த அளவுல பலருக்கும் பயன்படலாம்னு அந்த அறிக்கை சொல்லுது இல்லையா? ஆனாம், இது ஒரு ஊடுருவாத நான் இன்வேசிவ் சிகிச்சை. அதாவது உடலுக்குள்ள ஊசியோ மருந்தோ செலுத்த தேவையில்லை. சரி. இதனால கடுமையான நோய்கள், நாள்பட்ட வலி, நீண்டகால உடல்நல பிரச்சனைகளை சமாளிக்கிறவங்க, போதை பழக்கங்கள்ல இருந்து மீள முயற்சி செய்யறவங்க, இல்ல நீண்டகால மருந்துகளுக்கு ஒரு மாற்று வழியை தேடுறவங்கன்னு பலருக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும். அப்போ நாம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு வருவோம். இது வெறும் மனநல சிகிச்சை மட்டும் இல்ல, ஒரு வாழ்க்கை திறனாவும் பார்க்கப்படுது. நிச்சயமா, இது ஒரு உள்வளம், ஒரு இன்டர்னல் ரிசோர்ஸ் மாதிரி செயல்படுது. வாழ்க்கையில வர்ற ஏற்றத்தாழ்வுகளை சமாளிக்கிறதுக்கும் மன அழுத்தத்தை தூண்டுற காரணிகளை நிர்வகிக்கிறதுக்கும் இது உதவுது. ஒரு தடவை கத்துக்கிட்டா இதை எப்ப வேணும்னாலும் எங்க வேணும்னாலும் பயன்படுத்தலாம். இதுக்கு எந்த உபகரணமும் தேவையில்லை. ஆமா. கோவிட் தொற்று நோய் காலத்துல மக்கள் இந்த பயிற்சிகளை அதிக அளவுல பயன்படுத்த ஆரம்பிச்சது இதோட தேவையை நல்லாவே காட்டுது. இந்த விரிவான அலசிலிருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, தியானம் மற்றும் நிகழ்கால கவனம்ங்கிறது வெறும் ஓம் சொல்லி அமைதியா உட்கார்ந்துட்டு வர்றதில்ல. இல்லவே இல்ல. இது இதய ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல துணையா இருக்கலாம். நம்ம மூளைய வேகமாக்குறதை விட அதோட துல்லியத்தை, அதாவது ஃபோக்கஸ அதிகப்படுத்த ஒரு உறுதியான பயிற்சியா இருக்கு. ஆமா. அப்புறம் நம்மள வாற்ற அசைபோடும் சிந்தனை, மனச்சோர்வு மாதிரியான சவால்களை சமாளிக்க ஒரு சக்தி வாய்ந்த கருவியா இருக்கு. இது நம்ம மனசோட மென்பொருளை, சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ற மாதிரி. மிகச்சரியா சொல்லிங்க. இந்த ஆய்வுகள் எல்லாம் நிகழ்கால கவனம் நம்ம மூளையிலும் உடலிலும் என்ன செய்துன்னு விளக்குது. ஆனா இது நம்மள ஒரு ஆழமான கேள்வியை கேட்க தூண்டுது. என்ன கேள்வி? இந்த பயிற்சிகள் நம்ம மனசோட இயல்பை பத்தி நமக்கு என்ன கத்துக் கொடுக்குது? கவனத்தையும் இரக்கத்தையும் ஒரு தசை மாதிரி நம்மளால பயிற்றுவிக்க முடியும்னா, நம்ம அனுபவத்தோட வேற எந்த அடிப்படை அம்சங்களை நம்மளால கட்டுப்படுத்தவும் மாற்றவும் முடியும். இதுதான் நம்ம அடுத்ததா சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம்.